friends and families, welcome to my channel Nila's Pregnancy Tips. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, டியூபல் பிளாக். டியூபல் பிளாக் இருந்தால் இப்போ பிசிஓடி, பிசிஓஎஸ், எண்டோமெட்ரியோசிஸ் இது எல்லாத்தையும் தாண்டி டியூபல் பிளாக்குங்கிறது நமக்கு அது பெரிய தலைவலி, பெரிய விஷயம். ஸோ அதை நம்ம நேச்சுரல் ரெமெடிஸ் வச்சு எப்படி இயற்கையாக நம்ம வீட்டிலேயே சரி பண்ணலாம். வித்தவுட் ட்ரீட்மெண்ட் நம்ம வீட்டிலே என்னென்ன பண்ணலாம், எதெல்லாம் பண்ணினா நமக்கு சீக்கிரம் அந்த டியூபல் பிளாக் சரியாகி சீக்கிரம் நம்மளால் கன்சீவ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு 5 டிப்ஸை நச்சுன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் எந்த எக்ஸ்கியூஸஸும் இல்லாமல் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 to 4 மந்த்துக்குள்ளே உங்களால் கன்சீவ் ஆக முடியும். ஸோ அது என்ன அது எப்படி யூஸ் பண்ணலாம், எத்தனை டேஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத நான் ஃபுல்லாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மோஸ்ட் ரெக்கமெண்டட் வீடியோ. இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, சிஸ்டர் இதை பற்றி போடுங்கன்னு சொல்லிட்டு. மெயினாக இன்ஸ்டாகிராமில் தான் எனக்கு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, டியூபல் பிளாக் பற்றி எனக்கு ஹோம் ரெமடிஸ் போடுங்க, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, ஐவிஎஃப் பண்ணலான்னு சொல்கிறாங்க. 2 சைடுமே டியூபல் பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எங்கள் ஒய்ஃப்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க சோம்பு டீ, அதாவது சோம்பு தண்ணி எப்படி வேணால் சொல்லிக்கலாம். சோம்பு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ பெனிஃபிட்ஸை தாண்டி நான் என்னென்னன்ற டிப்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி சோம்பு வாட்டர் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், அது வெயிட் லாஸ்க்காக போட்டிருக்கேன். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 டேஸ்க்கு கண்டினியூஸாக எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 ஸ்பூன் சோம்பு தண்ணியில் போட்டு 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணியை நல்லா ஊற்றி அது 1.5 டம்ளர் 1 டம்ளர் வர்ற வரைக்கும் நல்லா சுண்ட விட்டு அது இருக்கிற டம்ளரை அந்த இதை ஃபுல்லாக கஷாயத்தை வடிகட்டிட்டு அதில் கருப்பட்டி சேர்த்து நல்லா கருப்பட்டி நல்லா இருக்கிற பிளாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணும். நமக்கு இர்ரெகுலர் இருக்குது, அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது நான் தனியாக வீடியோவாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கருப்பட்டி சேர்க்கும்போது யூட்ரஸ்க்கு இன்னும் பெனிஃபிட் இருக்கும். அது யூட்ரஸ் இருக்கிற கழிவெல்லாம் நீக்கி நமக்கு ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 டேஸ்க்கு, அப்படின்னா ஒரு 3-4 மந்த்துக்கு மறக்காமல் கரெக்டாக பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேலேருந்து 5 டேஸ் வரைக்கும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக டியூபல் பிளாக் சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டபுள் சைடு இருந்தால் கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற 5ஐயும் ஒரே டைமில் ஃபாலோ பண்ணலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். பட் அதுக்கு டைமிங் இருக்குது, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சோம்பு டீ கண்டிப்பாக மார்னிங் எடுத்துக்கோங்க, எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஞ்சர் டீ. ஜிஞ்சர் நல்லா அதே மாதிரி ஒரு 2 ஸ்கொயர் அதை எடுத்து நல்லா தண்ணியை விட்டு கொதிக்க வச்சு நல்லா இடிச்சுக்கோங்க. ஸ்கொயராக கட் பண்ண வேண்டாம், நல்லா இடிச்சிட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கொண்டு அதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு 2 டம்ளர் 1 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் வர வரைக்கும் நல்லா சுண்ட வச்சு அதுலேயும் கருப்பட்டி சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க. அது எத்தனை நாள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே நீங்கள் இப்போ அதாவது ஓவலேஷன் வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பட் ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். கரெக்டாக எப்படி சொல்கிறதுனா ஒரு விரலில் 1 இன்ச் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ரெகுலராக ஒரு 10 டேஸ் பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேலேருந்து 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது இருக்கிற பிளாக் சரியாகி அங்கே எக்கு நார்மலாக க்ரோத் ஆகி இங்கே கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டியூபல் பிளாக் அப்படி ஏன் அதனால் ஆக முடியல அப்படின்னா நமக்கு ஓவரி, அதாவது சினைப்பையிலேருந்து வர்ற முட்டையும் ஸ்பெர்மும் போய் மீட் பண்ணி அங்கே கன்சீவ் ஆகணும். அங்கே கரு தரிக்கணும். அந்த இடமே அங்கே பிளாக்கில் இருந்ததுன்னா அங்கே ஸ்பெர்ம் போய் மீட் பண்ண முடியாது. அதே மாதிரி எக்கு ரிலீஸ் ஆனாலும் அங்கே ப்ராப்பராக ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ஸோ நமக்கு எக்கும் ரிலீஸ் ஆகி இங்கே வராது. அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் நம்மளால் கன்சீவ் ஆக முடியல. ஸோ அந்த டியூபல் பிளாக்கில் நிறைய இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை பள்ளம் இருக்கலாம், இல்லை நீர்க்கட்டி மாதிரி அங்கே இருக்கலாம், ஆல்ரெடி எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆகியிருக்கலாம். அப்படி இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நீங்கள் எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் டீ எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு 10 டேஸ், ஓகேங்களா. இது எப்போ எடுத்துக்கலான்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு மார்னிங் சோம்பு டீ எடுத்துக்கோங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 o'clock மேலே நீங்கள் ஜிஞ்சர் டீ எடுத்துக்கோங்க. அடுத்து
இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி நிறைய விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டர்மரிக், அதாவது மஞ்சளும் வந்து நல்லா ஹாட் வாட்டரில் கொதிக்க வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதுவுமே நீங்கள் அதாவது மதிய டைமில் எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் டைமில் எடுத்துக்கலாம். இது நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். எம்டி ஸ்டொமக்கில் சோம்பு மறக்காமல் எடுத்துக்கோங்க. இது 3வது. இது வந்து நல்லா யூட்ரஸ் வந்து கிளென்ஸ் பண்ணி அதில் இருக்க பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் சரி பண்ணி நமக்கு வந்து அதில் இருக்க அழுக்கெல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதுவுமே பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கோங்க. பீரியட்ஸ் டைமில் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து டில் எப்படி சொல்கிறதுனாக்கா அடுத்த பீரியட்ஸ் ஆகிற வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அதில் மில்கில் டர்மரிக் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பாலில் எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போது சாரி, ரெண்டும் ஒன்று தான். அதே மாதிரி கார்லிக்கு இன்னொரு டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பூண்டும் பாலும், பூண்டு பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் நைட் டைமில் மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க. நைட்டு வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ தூங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 5 பல் பூண்டு போட்டு நல்லா 1 டம்ளர் பால் நல்லா காய்ச்சி எடுத்து அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுவுமே வந்து நீங்கள் ரெகுலராகவே எடுத்துகிட்டு வரலாம், தப்பு கிடையாது. டெய்லியுமே கூட எடுத்துக்கலாம். அதனால அதில் பூண்டு பற்றி சொல்லவே வேண்டாம், அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது இன்னும் பெனிஃபிட் ஜாஸ்தியாகும். அதே மாதிரி இன்னொன்று ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லீஃப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு அது எங்கே இருக்குது அதை பற்றின எதுவுமே தெரியல அப்படின்னாலும் பெரியவங்கள்ட்ட கேளுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க எங்கே இருக்குது, எப்படி சாப்பிட்ணுன்ட்டு. இப்போது கல்யாண முருங்கை வந்து இருக்கிற இடத்துல உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 இலை எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஹாட் வாட்டரில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. இது வந்து எப்போ எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுவும் இன்பிட்வீனில் நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். மார்னிங் எடுத்துக்கலாம், ஈவினிங் எடுத்துக்கலாம், நைட்டு கூட எடுத்துக்கலாம். இது பெஸ்ட்டு வந்து ஆஃப்டர் ஃபுட்டு எடுத்துக்கோங்க. அதாவது நான் ஜிஞ்சர் டீ சொன்னேன் இல்லையா, அதுக்கு அப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வந்து நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து நாட் ஒன்லி டியூபல் பிளாக், கண்டிப்பாக டியூபல் பிளாக் வந்து இது சரி பண்ணும். நல்ல எஃபெக்டிவான ஒரு விஷயம். நமக்கு யூட்ரஸ்க்கே கிடைச்ச பெரிய வந்து கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். நமக்கு வந்து ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணி கொடுக்குறது. அந்தளவுக்கு இதில் பெனிஃபிட் ஜாஸ்தி இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து இப்போ டியூபல் பிளாக் மட்டும் கிடையாது, பிசிஓடி, பிசிஓஎஸ், எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தாலும் சரி, நல்ல யூட்ரஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் அதில் இருக்க கழிவை வந்து நீக்கிறதுக்கும் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இர்ரெகுலர் பீரியடாக இருந்தாலும் சரி, எதனால் இர்ரெகுலர்னே நமக்கு தெரியாது, ஆனால் இர்ரெகுலர் பீரியடாக இருக்குது, இப்போ வந்து என்ன விஷயம்னே தெரியல அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னொன்று வெயிட் லாஸ், நான் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னாலும் இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஆல்ரெடி நமக்கு வந்து எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆகிருக்கு. எக்டோபிக் ப்ரெக்னென்சினா நமக்கு நார்மலாக வந்து கருப்பையில் தான் வந்து பதியணும், ஓகேங்களா. எண்டோமெட்ரியல் லேயரில் தான் வந்து பதியணும். அதுக்கு பதிலாக நமக்கு வந்து இந்த மாதிரி டியூபல்லையோ இல்லை எப்படி சொல்கிறதுனா அந்த வால்வுலையோ இல்லை ஓவரி மேலேயோ அந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல வேறு இடத்துலலாம் வந்து நமக்கு ஆயிருந்துச்சு அப்படின்னாக்க நமக்கு எக்டோபிக் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து அதாவது கர்ப்பப்பை இல்லாத மற்ற இடத்துல வந்து பதியுது அப்படிங்கும்போது அதுதான் நம்ம எக்டோபிக் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கப்புறம் நமக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ், அதாவது டியூபல் ப்ரெக்னென்சியாக இருந்தால் நமக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம்னா ஆக முடியாதுன்னு கிடையாது, உடனே ஆக முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 month கேப் வேணும். ஏன்னா அந்த ப்ராப்ளம் அங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷனும் சரி, அங்கே இருக்கிற நார்மல் செல்ஸ் க்ரோத் எல்லாமே சரியாகணும். ஸோ சரியாகி அதுக்கப்புறம் வந்து நார்மலாக அங்கே வந்து எக்கு ரப்சர் ஆகி ஓவலேஷன் நடந்து நார்மலாக நம்ம கன்சீவ் ஆகணும். ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த காரணத்தினாலெல்லாம் இது எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக பெஸ்ட்டு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இது ஏன் நான் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மலாக இதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. டயட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஆயில் ஃபுட் எடுத்துக்கக்கூடாது, ஃபாஸ்ட் ஃபுட் எதுவும் எடுத்துக்கக்கூடாது, கரெக்டாக வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும். நமக்கு பிளட் ஃப்ளோ வந்து கரெக்டாக வருதா என்னன்னு பார்க்கணும். அப்படி இல்லையா அந்த டைமில் வந்து என்ன பப்பாளி சாப்பிட்றது, எதெல்லாம் வந்து பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இருக்கிற கழிவை வந்து நீக்கி போகிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அன்னாசி பழம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணியும் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது எல்லாமே தான். இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
இதை நீங்கள் வந்து சாதாரண விஷயமா நினைக்க வேண்டாம். டியூபல் பிளாக்குங்கிறது இப்போ ஐவிஎஃப்லாம் பண்ணீங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டே இருக்கணும், ரொம்ப கஷ்டம். வேறு வழியே இல்லை, பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாலும் நமக்கு அஃபோர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு மணி இருக்காது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் அடுத்து நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக கீழே டெக்ஸ்ட் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு எஃபெக்டிவ் ரெமெடிஸ் தான் இது. நீங்கள் ரெகுலராக எல்லாமே ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. கண்டிப்பாக டியூபல் பிளாக் சரியாகி நம்மளால் கன்சீவ் ஆக முடியும். ஸோ ஹோப் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருள் தான். ஸோ கல்யாண முருங்கை மட்டும் இருக்கிற இடத்துல நீங்கள் கேட்டு நியர்பையில் கேளுங்க, உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட கேளுங்க, வில்லேஜில் இருக்கவங்கள்ட்ட கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என் சேனலில் வந்து இப்போ உங்களுக்கு நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது, இல்லை ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களோட ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இன்ஸ்டாலையும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். ப்ரெக்னன்சி ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நேச்சுரலாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அப்படின்னாலும் நீங்கள் என் சேனலில் இருக்க வீடியோஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எண்டோமெட்ரியோசிஸ் இருந்து வித்தின் 1 இயரில் நான் வந்து கன்சீவ் ஆனேன். நான் என்னென்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணேன், எதெல்லாம் வந்து நமக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது தான் நான் உங்கள் கூட டெய்லியுமே நான் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் வந்து நல்ல பெஸ்ட்டு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.